வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கையிலிருந்து வெளியேறினார். QR குறியீட்டுடன் கூடிய புதிய அடையாள அட்டை விரைவில் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவிப்பு. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாரிய பங்கு உரிமை கோரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு அவசர எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று இலங்கைக்கு வருகை தந்த ஈரானிய ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி மீண்டும் ஈரான் நோக்கி புறப்பட்டுள்ளார். ஈரானுக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் அவர் நேற்று இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்காக அவர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். இதேவேளை ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நேற்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் ஊடாக திரைப்படத்துறை, ஊடகம், சுற்றுலா, கூட்டுறவு, நூலகங்கள், கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தற்போதுள்ள தேசிய அடையாள அட்டையை விட சிறந்த அடையாள அட்டையினை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். அதற்கான டெண்டர்கள் திறக்கப்பட்டு தற்போதுள்ள தேசிய அடையாள அட்டையில் பார் குறியீடு நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக QR குறியீட்டுடன் கூடிய புதிய அடையாள அட்டை விரைவில் வழங்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். நுவரெலியாவில் ஆட்பதிவு திணைக்களத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள 340 இடங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரசாங்கத்திற்கு நிதி பிரச்சனைகள் இருப்பதாகவும், ஆனால் மக்களுக்கு சேவைகளை வழங்குவதற்காக நாடு முழுவதும் பல அலுவலகங்கள் திறக்கப்படும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிர்வாக தெரிவு தொடர்பான வழக்கு விசாரணைகள் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டன. குறித்த வழக்கு நேற்றைய தினம் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த வழக்கு மீதான விசாரணைகள் மே மாதம் 31ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவிக்கின்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொது சபை கூட்டத்தின் போது அதன் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் பொதுச் செயலாளராக குகதாசனும் தெரிவு செய்யப்பட்டனர். இந்த நியமனம் கட்சியின் யாப்பை மீறி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதோடு வழக்கின் பிரதிவாதிகளாக 7 பேர் பெயரிடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாரிய பங்காற்றியிருந்த நிலையில் அவரை கௌரவத்துடன் நினைவு கூர்வதாக பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்தார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வரலாற்றில் இன்று தீர்மானமிக்க ஒரு நாளாகும். ஈரானிய ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்நாட்டு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்ததன் பின்னர் 2011ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு மஹிந்த ராஜபக்ச பாரிய பங்காற்றியிருந்தார். இன்றைய நாளில் நாம் அவரை கௌரவப்படுத்துகின்றோம். இந்த திட்டம் தொடர்பாக அரசியல் லாபம் கருதி மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்களை முன்வைப்பதற்கு முயற்சித்த பலர் தேசிய மக்கள் சக்தியில் உள்ளார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஈஸ்டர் சம்பவம் தொடர்பில் வெளிப்படைத்தன்மையோடு கூடிய விசாரணைகள் இடம்பெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த சம்பவம் தொடர்பாக ஆராய்வதற்கு புதிய விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்படுவதுடன் அந்த ஆணைக்குழுவில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச நீதிபதிகளும் புலனாய்வாளர்களும் உள்ளடக்கப்படுவார்கள். தமது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் எந்தவிதமான பக்கச்சார்புமின்றி நடத்தப்படும். அதே நேரம் ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் பரிந்துரைகளை உடனடியாக அமுல்படுத்துவதனூடாக குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்தி குற்றவாளிகளுக்கு உயர்ந்தபட்ச தண்டனைகள் வழங்கப்படும். இதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் என்பதை தாம் உறுதிப்படுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருந்தார். உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை தவிர வேறு எந்த தரப்பினரோடும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான பணத்தை பெறும் அதிகாரம் இல்லை என்று அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இளைஞர்களுக்கு இது தொடர்பில் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். அனுராதபுரத்தை அண்மித்த விகாரையின் விகாராதிபதி தலைமையில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக பணம் வசூலித்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. முறைப்பாட்டுடன் தொடர்புடைய தரப்பினரை கைது செய்யுமாறு புலனாய்வு குழுக்களுக்கு பணிப்புரி வழங்கப்பட்டுள்ளது. உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை தவிர வேறு எந்த தரப்பினருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான பணத்தை பெறும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது பாவங்களை கழுவிக்கொள்ளவே புத்தகம் எழுதினார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். பீதியை ஏற்படுத்திய கோட்டாபய ராஜபக்ச நாட்டின் ஆட்சியினை கைப்பற்றினார். ஆட்சியை கைப்பற்றிய அவர் முதலில் சிங்கள பௌத்தர்களின் வயிற்றில் அடித்தார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தினை குறித்து விவாதம் நடத்துவதில் பலனில்லை. உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் கோட்டாபய ராஜபக்ச வரலாற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் முஸ்லிம்கள் சிங்கள அரசர்களின் காலத்திலிருந்தே எவரையும் காட்டிக் கொடுத்தது கிடையாது என்றும் கூறினார். இந்திய உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட மேலும் 4 கிராமங்கள் விரைவில் மக்களிடம் கையளிக்கப்படும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். கொழும்பு, ரத்னபுரி, திருகோணமலை மற்றும் மொனராகல ஆகிய மாவட்டங்களில் இந்திய நிதியுதவியோடு நிர்மாணிக்கப்பட்ட கிராமங்கள் எவ்வாறு திறந்து வைக்கப்பட உள்ளன. இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு நாடளாவிய ரீதியில் செயற்படுத்தப்பட்டு வரும் 101 கிராமங்களில் 7 கிராமங்களில் வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். இதனால் மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், கம்பகா, கண்டி, வவுனியா, பதுளை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு நிர்மாணிக்கப்பட்ட கிராமங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி 90 கிராமங்களில் 1668 வீடுகளை கட்டும் பணி இதுவரை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 732 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசாங்கத்தின் உதவியோடு நாடளாவிய ரீதியில் 4 வீடமைப்பு திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. தேசிய மட்டத்திலான வீடமைப்பு திட்டம், தென் மாகாணம் கிராம சக்தி வீட்டு திட்டம், வடக்கு மாகாணம் கிராம சக்தி வீட்டு திட்டம், ஹம்பாந்தோட்டை மாவட்டம் ஆகிய 4 திட்டங்களாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு திட்டத்திற்கு 600 வீடுகள் என்பதோடு மொத்தமாக 2400 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இதற்காக இந்திய அரசால் ஒதுக்கப்பட்ட தொகை 2400 மில்லியன் ரூபாவாகும். ஏற்கனவே 807 மில்லியன் ரூபாய் இதற்காக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 1592.7 மில்லியன் ரூபாய் இந்திய அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்திய உதவியின் கீழ் தோட்டப்புற வீட்டமைப்பு திட்டத்தின் அடிப்படை பணிகளும் இடம்பெற்று வருகின்றன. இதன்படி 8445 தோட்டப்புற வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இந்திய அரசாங்கம் 23,646 மில்லியன் ரூபாவை வழங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை இந்த வீடுகளை நிர்மாணிப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தொடருந்துகளின் மிதிபலகைகளில் பயணிப்பதால் விபத்துகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் தங்களின் ஆபத்தை பொருட்படுத்தாமல் மிதிபலகைகளில் ஏறி செல்ஃபி எடுப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் இதனால் பல விபத்துகள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் ஒஹியா தொடருந்து நிலையத்திற்கு அருகில் ரயிலில் பயணித்த வெளிநாட்டு பெண்ணொருவர் கீழ் விழுந்துள்ளார். அதேபோல் சுமார் 1 மாதத்திற்கு முன்பு இதேபோன்ற சம்பவத்தில் ஈரானிய சுற்றுலா பயணி ஒருவரும் பலத்த காயமடைந்தார். இந்த அபாயகரமான பயணத்தை சுற்றுலா பயணிகள் மேற்கொள்வதை தொடர்ந்து காவலர்கள் மற்றும் பாதுகாப்பு சேவை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.